வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 27th ஜூலை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதாவது மார்க்கெட்டு வாரத்தின் முதல் நாள் பட்டாசு கிளப்பிட்டு போயிருக்குது. அதாவது 1% ஈச் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதுவும் வந்து நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. 24,000 ரெசிஸ்டன்ஸ்னா அதே ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நாளைக்கு நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பிரி எப்படி இருக்க போகுது, முக்கியமான ஈவெண்ட் என்ன, நியூஸ் என்ன, ஸோ எல்லாத்தையும் பார்த்தலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஓகேங்களா? ரைட். இப்போ எதனால் இன்னைக்கு மார்க்கெட் இப்படி ஒரு ரேலி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேற எதுவும் இல்லை, நம்ம சிண்ட்ராஸோடைய அட்ராசிட்டி தான். அவர் என்ன சொல்லிக்கிறாரு, சாட்டர்டே நைட்டு நான் வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சண்டே நைட்டும் வந்து ஈரான் மேலே எந்த ஒரு அட்டாக்கும் நான் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இவர் சொன்னதுக்கு அப்புறம் ஈரான் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, யூஎஸ்ஏ எங்களை வந்து அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க, நாங்களும் அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த நெகோசியேஷன் தான், இந்த நெகோசியேஷனால தான் வந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா? பட் ரெண்டு பேருமே வந்து நைட்டு மட்டும் தான் அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதை வந்து நோட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? நைட் என்ன ட்ரபுளா தெரியல உங்களுக்கு. ஓகே. அதாவது யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு மார்னிங் யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஓப்பன் ஆனதே வந்து நியர்லி 0.5% ஹைல தான் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் வந்து யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நாஸ்டாக் ஃபியூச்சரும் வந்து ஆல்மோஸ்ட் 0.5% ஹைல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஓகேங்களா? இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 2.79% டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஹாங்செங் இண்டெக்ஸ் 1.3% ஹைல போயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 2% நியர்லி வந்து ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆனதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,950 பக்கம் ஓப்பன் ஆயிட்டு அதே ரேஞ்சில் தான் உருண்டுட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 23,950 24,000 உருண்டுட்டு இருந்துச்சு. வேற எங்கேயும் வந்து ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் இல்லை. பட் ஸ்டாக் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு, ஓகேங்களா? இன்னைக்கு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் எவ்வளோ பாயிண்ட்னா 776 பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆகுது, 1%. 76,835 செட்டில் ஆகுது. நிஃப்டி 228 பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆகுது, 23,995 செட்டில் ஆகுது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் 1% to 1.5% ஹைல க்ளோஸ் ஆகுது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மீடியா செக்டார் 2.5% ஹைல போயிருக்குது, ஐடி 2.3%, ரியாலிட்டி 2%, ஆட்டோ ஃபார்மா 1.5% ஈச் ஹைல க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு வந்து எஃப்எம்சிஜி 1% ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்து எல்லா செக்டாருமே வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. எதுவும் டவுன்ல எதுவும் எந்த ஒரு செக்டாருமே வந்து டவுன்ல வந்து க்ளோஸ் ஆகுது, எல்லாமே வந்து ஹைல தான் வந்து க்ளோஸ் ஆயிருது, ஓகேங்களா? இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. அதுக்கப்புறமா வந்து ருப்பி சொல்லணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 பைசா அப்ரிசியேட் ஆயிருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து 96.56 செட்டில் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு வந்து 95.91 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 60 பைசா வந்து அப்ரிசியேட் ஆயிருக்குது. ருப்பி வந்து அப்ரிசியேட் ஆனோடனே நம்ம மார்க்கெட் வந்து அப்ரிசியேட் ஆயிருக்குது, ஓகேங்களா? குரூடு வந்து கிட்டத்தட்ட $88 பெர் பேரலுக்கு வந்துருச்சு. அதாவது 8% to 9% வரையும் டவுன் ஆயிருக்குது. அந்த இவங்க வந்து நெகோசியேஷன் டீல் நடந்துட்டு இருக்கிறதுனால, ஓகேங்களா? எஃப்ஐஸ் டேட்டாவும் வந்துருச்சு. எஃப்ஐஸ் வந்து 1688 கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 2329 கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க. நெட்டாக நம்ம மார்க்கெட்டில் இன்னைக்கு 641 கோடி உள்ள ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைனீஸில் இன்னைக்கு ஒரு ஸ்டாக் வந்து லிஸ்டிங் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 465% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது அந்த சிப் மேக்கர் கம்பெனி சிஎக்ஸ்எம்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதனுடைய டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 85 பில்லியன் யூஎஸ் டாலர். இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 பில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. 465% இன்னைக்கு வந்து ஒரே நாளில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது, ஓகேங்களா? ரைட். கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது, $4,100 நியர்லி வந்துருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 101.42 வந்துருக்குது. அதே மாதிரி யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு ஹையர் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது, 4.65 இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவை பற்றி, அதாவது இந்தியாவில் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த நீட் ப்ராட்டஸ்ட் நடந்துச்சுல, அதில் வந்து காக்ரோச், அந்த பர்டிகுலராக அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பற்றி இந்த ப்ளூம்பர்க்ல 2-3 நாளாக கண்டினியூவாக போட்டுருக்குறாங்க. இன்னைக்கு கூட நம்ம இந்தியாவை பற்றி தான் போட்டுக்கிறாங்க. மோடிக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்கு, காக்ரோச் ப்ராட்டஸ்ட் அப்படின்னு போட்டு 2-3 நாளாகவே நம்மளே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை ப்ளூம்பர்க்கு நம்ம ஆளுங்களை பிடிக்காத என்னான்னு தெரியல. ஓகே. அதுக்கடுத்த வந்து முக்கியமான ஈவெண்ட் இன்னைக்கு எதுவும் இல்லை. டியூஸ்டே, அதாவது நாளைக்கு ஈவினிங் 4 o'clock இந்தியாவுடைய ஐஐபி டேட்டா வருது.
மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது, சாரி மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் டேட்டா வருது. இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான டேட்டா. வெனஸ்டே தான் யூஎஸோடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. பட் அங்கே வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறதில்ல, 3.75% தான் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. பட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது மெயினாக வந்து வாட்ச் பண்ணணும். அது வந்து வெனஸ்டே. ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பிரி. இந்த மந்த்லி எக்ஸ்பிரியில் நம்ம நல்லா வலாட்டிலிட்டி இருக்கும், ஏன்னா ஸ்டாக்கோட எக்ஸ்பிரி எல்லாமே இருக்குதுனால. 24,000 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தேன். 24,000லேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஒரு வேளை 24,050க்கு மேலே, அதாவது இன்ட்ராடே பேசிஸில் 24,050க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 24,100 to 150 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 24,000 புட் ஆப்ஷனில் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால சொல்கிறேன். சப்போஸ் 23,950க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா 24,000 கால் ஆப்ஷனில் புட் ரைட்டர்ஸ் எல்லாமே வந்து டாமினேட் பண்ணிடுவாங்க. அப்போ 24,000 வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ நாளைக்கு வந்து ஓப்பனிங் எப்படி இருக்குது, 24,050க்கு மேலே ஓப்பன் ஆகுதா, இல்லை 23,950க்கு கீழே ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கணும். ஒருவேளை கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து 24,000ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். ஒருவேளை 24,050க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா 24,000ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இதுதான் ட்ரெண்டாக இருக்கும். பட் வலாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். சாதாரணமாகவே வந்து வீக்லி எக்ஸ்பெரிலேயே இருக்கும். நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பெரி வேறு. ஸோ ரொம்ப காசியஸாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். பாருங்க, கரெக்டாக வந்து 24,000லேயே நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்குது. 24,000 கால் அண்ட் புட்டில் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து நாளைக்கு ஓப்பனிங்கை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. 24,050க்கு மேலே ஓப்பன் ஆகுதா, இல்லை 23,950 கீழே ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக தான் இது. ஓகேங்களா? ஸோ லைவ் மார்க்கெட்டில் இது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 57,000 கால் அண்ட் புட்டில் ஈக்குவலாக வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? அதாவது பேங்க் நிஃப்டிக்கு எப்படி 24,000, பேங்க் நிஃப்டிக்கு 57,000ங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்குது. ஓகே, இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட்டுக்காக நான் போட்டிருந்தது. இது வந்து 1 hour கேண்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் 24,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 24,050. 24,050க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் வந்து நான் சொன்ன மாதிரி 24,100 to 150 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 24,000 வந்து 24,050 வரையுமே வந்து ஒரு குரூசியல் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,950. அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 23,900. அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 23,800ம் வரலாம். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 1 hour கேண்டில் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 57,200. 57,200க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 350 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 57,000. அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 56,900. ஒருவேளை 56,900 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 56,750 வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.